ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி ட்ரேட் பண்ணவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த லெவல்ஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு நீ சொன்னது எப்படி ஒர்க்காக இருந்தது, இப்போ நாளைக்கான வீக் எண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நிஃப்டியோட லெவல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயோட கிட்டத்தட்ட 22,447 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த 22,468 500 அந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நேத்தியே. இந்த 500 ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 22,754 அப்படின்ற ரேஞ்சு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த சின்ன கேப் ஃபில்லிங் கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு கிட்டத்தட்ட 22,500 கிட்ட போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ண ரெசிஸ்டன்ட் எடுத்து நின்றுது. அந்த 1 ஹவர் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னா 1.25 நடந்த அந்த 1 ஹவர் கேண்டில் தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சு. ஒரு 2 மணி நேரத்தில் மார்க்கெட்டே முடிஞ்சாலும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, பிரேக் அவுட் பண்ணி இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி நிற்கிது. இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 22,468 அப்படின்ற ரேஞ்சு வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட ஹை, அதாவது 22,550 மேலே போயிடுச்சு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து 22,667 அண்ட் 22,750 இந்த ரேஞ்சு வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கிறதா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த 22,468 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னு வச்சுங்களேன், அதாவது 22,254 அப்படின்ற ரேஞ்சு வந்து அது இன்றைக்கி வந்து லோ அப்படின்றது வந்து நாளைக்கு வந்து 24,250 ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே 1 ஹவர் கண்டியில். அதனால் வந்து இதில் வந்து நான் சொன்ன லெவல்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நான் நேற்று சொல்லியிருந்தேன் ரீட்ரேஸ் பண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நல்லாவே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 48,850 வரலையும் போணுச்சு. அதுக்கப்புறம் போகல. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, திருப்பி 1 ஹவருக்குள்ளேயே தான் மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. அது டெய்லியுமே பாருங்களேன், இந்த நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேத்தியும் 1 ஹவருக்குள்ளேயே மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 1 ஹவருக்குள்ளேயே மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரே இதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க, 1 ஹவருக்குள்ளே முடிச்சிட்டாங்க. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்க 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 1 ஹவருக்குள்ளே முடிச்சிட்டாங்க. இப்படி மார்க்கெட்டை வந்து ஒன் ஹவர்லேயே மார்க்கெட்டை வந்து பேங்க் நிஃப்டியில் பொறுத்தளவுக்கு மந்த்லி எக்ஸ்பைரியில் உள்ள இண்டெக்ஸில் வந்து முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஹைலி வால்டிலிட்டி இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடிய நிஃப்டி சென்செக்ஸில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதை ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நாளைக்கு வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 48,631 அப்படின்ற ரேஞ்சு வந்து நாளைக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இந்த டேயோட ஹை, இன்றைக்கி போனால் டேயோட ஹை 48,840 ரெசிஸ்டன்ட் ஆகும். அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 49,000 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். இப்போ சப்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து லோ எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணி நீங்களும் வச்சுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் படி வந்து நாளைக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ மேலே வந்து 48,631 கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்ட் லைன், இது வந்து ஒரு முக்கோண ஷேப், அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கனால நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகும். ஓகேங்களா, ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை கீழே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இந்த மறுபடியும் வந்து 48,235 48,250 இந்த ரேஞ்சு வந்து சப்போர்ட்டாக இருக்குதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் கீழே வருதுன்னா 48,080 இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பத்திரம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆன மாதிரியே தான் 1 ஹவருக்குள்ளேயே மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 23,223 அப்படின்ற ரேஞ்சு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 23,469 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 23,000 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 23,000 தான் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டேவோட லோ கிட்டத்தட்ட 22,940 அப்படின்ற ரேஞ்சு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க.
அது மட்டும் இல்லை இப்போ கிஃப்ட் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நிஃப்டி 22,540 முடிச்சிருக்காங்க. இப்போ 22,570 வந்து கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த யூஎஸ் நாஸ்டாக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 394 பாயிண்ட் 280 பாயிண்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன நியூஸ் பண்ணுறதை வந்து நாளைக்கு மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை வச்சு ட்ரேட் எடுப்போம். ஆனால் ஒரு பொசிஷனலாக எடுக்கிறாங்களோ இல்லை ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது யாருமே எதுவும் செய்ய முடியாது. ஓகேங்களா? ஒரு டெக்னிக்கல் வைஸில் வந்து ஒன்ஸ் சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இப்போ வந்து 23,223 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் 23,469 போகுன்றது ப்ராபபிலிட்டி தான். ஸோ இது போகுன்றது வந்து அசூரன்ஸ் யாராலுமே சொல்ல முடியாது. இப்போ என்ன சேர்த்து சொல்ல முடியும், யாராலுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ்ட்டு கூட சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஃபண்டமெண்டலாக இன்கேஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பட்சத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபால் ஆகும். இல்லை திடீர்னு நல்ல ஒரு ரிசல்ட் வந்துன்னா நல்லா பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போகும். இது யாரெல்லாமே டெய்லியும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் இன்றைக்கி ஆனால் இல்லை. நேற்று நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது. இன்றைக்கி வந்து எங்கே ஓப்பன் ஆனாங்களோ அதேமாதிரி 22 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன கேப் ஃபில்லிங் மட்டும் தான் நடந்திருக்கு. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 11,000 தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ரெசிஸ்டண்ட்டாக பொறுத்தளவுக்கு 11,255 மேலே போகுது அப்படின்னா டேயோட ஹையானா 11,300, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11,434. இது வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துறோம். சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே தான் இன்றைக்கி மார்க்கெட் நின்றாங்க. கிட்டத்தட்ட 74,330 வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டேயோட ஹை 74,900 அண்ட் 75,000, அப்புறம் 75,271. இப்படி ஒரு 200 பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது சென்செக்ஸுக்குமே. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் இந்த 74,330க்கு கீழே வருது அப்படின்னா டேவோட லோவான 73,500 அப்படின்ற ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 73,000 அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாளைக்கு சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். சென்செக்ஸுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஹையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த 1 ஹவரில் போட்ட இந்த எல்லா ஹையும் நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 1 ஹவரில் போட்டால் இந்த ட்ரெண்ட் லைனு இதுதான் சென்செக்ஸுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, ஒன்ஸ் கீழே வந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் ரீட்ரெஸ் பண்ண வரும். அது 73,740 அப்படின்ற ரேஞ்சுக்கு வரதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ட் வந்து அதாவது இந்த 74,330 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 75,271 அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தோம்னா அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்ப்போம். ஃபைனலாக வந்து நாளைக்கு என்ன ப்ரீ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த லெவல்ஸ்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தில் அப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னோட அனாலிசிஸில் கொடுக்கக்கூடிய லெவல்ஸு இது எல்லாமே வந்து நடக்குன்ற பாசிபிலிட்டிஸும் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் ஓனாக வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக இந்த லெவல்ஸ்லாம் வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதை வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, அதாவது வந்து நீங்கள் பேசிக்ஸ் நாலேஜ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் இருக்கக்கூடிய கோர்ஸை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுற நம்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்பா.